எதிர்நீச்சல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய இந்திய தொழிற்சங்க மையத்தின் தமிழ்நாடு மாநில குழு உறுப்பினர் தோழர் எம். விஜயகுமார் அவர்கள் வந்திருக்கிறார். அவருக்கு வணக்கம். எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊடகவியலாளர் சந்தானம் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவில் பல விதமான சட்டங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக தொழிலாளர்களுக்கான என்னென்ன சட்டங்கள் இருக்குது அப்படின்றத பற்றின ஒரு அறிமுகத்தோடு நம்ம இந்த உரையாடல் துவங்கலாம் நினைக்கிறேன். சரி, என்னென்ன சட்டங்கள் தொழிலாளர்கள் இருக்குன்றதை கொஞ்சம் சொல்லுங்க. தொழிலாளர்களுக்கு என்னென்ன சட்டங்கள் இருக்கிறது என்பதை நான் சுருக்கமாக சொல்கிறேன். அதுக்கு முன்னால் சட்டங்கள் வந்த விதத்தையும் சுருக்கமாக சொல்கிறது பலனளிக்கும் நான் நினைக்கிறேன். சட்டங்கள் எதுவும் தானாக உருவாக்கப்பட்டு விடவில்லை. இது பிரிட்டிஷ் காலத்திலேயே அன்றைக்கு இருந்த உழைப்பாளி மக்கள், உழைப்பாளி தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்காக, வாழ்வுரிமைக்காக, முதலாளிகளுக்கு எதிராக, கூலி உயர்வுக்காக அவர் நடத்திய போராட்டங்களில் விளைவாகத்தான் இந்த சட்டங்கள் என்பது அந்த காலத்திலே பிரிட்டிஷார் காலத்திலேயே உருவாக்கப்பட்டது. அந்த பழமையான சட்டங்கள் அதன் பின் இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பின் 1947 வந்ததுதான் தொழில் தகராறு சட்டம் என்கிற ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அன்றைக்கு இருந்த தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை நிலையை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் வேறு வழியின்றி நாளைக்கு குடும்பத்தோடு சாப்பிட்டு விட்டு மீண்டும் வீட்டுக்கு சென்று வாழ்க்கை நடத்தி அதன் பின் மறுநாளும் தன்னை ஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்து வேலை செய்யணுன்ற ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் அவர்கள் இருக்கும்பொழுது அவர்களுக்கான கூலி என்பது மிக போதுமானதாக இல்லை, வாழ்வதற்கு தகுதியானதாக அந்த ஊதியம் அமையவில்லை என்பதற்காக அவர்கள் நிர்வாகத்துடன் ஒரு மோதல் போக்கை கையாள வேண்டிய ஒரு கட்டாய நிலை ஏற்படுகிறது. ஏனென்று கேட்டால் எந்த முதலாளியும் தொழிலாளிக்கு தேவையான வாழ்நாள் ஊதியத்தை வழங்கியதாக சரித்திரமில்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்களும் கூட பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் வேஜ், மினிமம் வேஜ் என்னென்னமோ சொல்றாங்களே தவிர வாழ்வதற்கான வழிவகை காணக்கூடிய வகையிலே சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைத்த ஒரு குழுவே சொல்லியிருக்கக்கூடிய 26,000 ரூபாய் என்பது 2016 அவர்கள் சொன்னார்கள். அதை கூட இன்றைக்கு இவர்களால் வகுத்து அளிக்க முடியவில்லை. இருப்பதை குறைக்கக்கூடிய வகையில் இந்த அரசு செயல்பட்டு கொண்டு இருப்பதை பார்க்கும் போதுதான் இந்த சட்டங்களுடைய தேவைகளை நாம் இதையும் கூட இந்த அரைகுறை சட்டங்களை கூட நாம் பயன்படுத்தி இந்த தொழிலாளர்களை நிவாரணம் பெற்றுக் கொடுக்கக்கூடிய வேலையை தொழிற்சங்கங்களும் செய்து கொண்டிருக்கிறார், தொழிற்சங்க தலைவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். இந்தியா சுதந்திரம் அடைந்த நிலையில 1947 ஏப்ரல் 1 பாராளுமன்றத்தில் இந்த தொழில் தகராறு சட்டம் என்பது வந்தது. ஆனால் அது உருவாவதற்கு தொழில் தகராறு என்ற வார்த்தையை அதில் சேர்ப்பதற்கு அன்றைக்கு இருந்த கம்யூனிஸ்டுகள் பாராளுமன்றத்தில் கடுமையான விவாதம் நடத்தி தொழில் தகராறு சட்டம் என்று பெயரை வைப்பதற்கு கம்யூனிஸ்டுகள் தான் காரணமாக இருந்தார்கள் என்பதையும் ஒரு வரலாறு, அதையும் நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு அதையெல்லாம் நீர்த்து போகக்கூடிய வகையிலேயே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தொழிலாளர் சட்டங்களை 4 தொகுப்புகளாக மாற்றி அமைத்து நீர்த்து போக செய்யக்கூடிய வகையிலே அது செயல்பட்டு கொண்டிருப்பது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் அதனை எதிர்த்து உறுதியாக போராடுவார்கள், மாற்றங்களை கொண்டு வருவார்கள். மக்களுக்கு விரோதமான, தொழிலாளருக்கு விரோதமான எந்த ஒரு சட்டத்தையும் உடைத்து நொறுக்கி இருக்கக்கூடிய வரலாறு என்பது கடந்த கால வரலாறு என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். மேலும் சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய வேளாண் விவசாயிகளுடைய போராட்டத்தை நான் அதற்கு உதாரணமாக சொல்ல முடியும். ஒரு புள்ளி கமா கூட மாற்ற மாட்டேன் என்று சொன்னார்கள் வேளாண் சட்டத்தை ஏற்றிவிட்டு. ஆனால் அந்த வேளாண் சட்டத்தை எதிர்த்து அந்த தொழிலாளர்கள், விவசாயிகள் ஏறக்குறைய 1 வருடத்திற்கு மேலாக உறுதியாக போராடியதன் விளைவாக
அந்த சட்டத்தை கொண்டு வந்த மோடி அரசு அதனை வாபஸ் வாங்கிவிட்டு ஒளிந்த வரலாறு என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். ஆகவே எந்த ஒரு சட்டமாகுது அது மக்களுக்கு எதிராக இருந்தால் மக்களால் முறியடிக்கப்படும் என்பதுதான் வரலாறாக இருந்திருக்கிறது என்பதை நாம் சேர்த்து பார்த்து கொள்ள வேண்டும் என்ப சொல்ல விரும்புகின்றேன். அதே போல தொழில் தகராறு சட்டத்திற்கு நம்ம நேரடியாக வருவோம். நீங்க கேட்ட போல அந்த தொழில் தகராறு சட்டத்துல என்னென்ன இருக்கு, எது முக்கியமான சட்டங்களா இருக்கு, அதை பற்றி மட்டும் நம்ம இப்போ பார்த்தா போதுமானது. முதல்ல தொழில் தகராறு சட்டம் என்பது மாநில அரசுகள், அரசு நிறுவனங்கள், அதன் கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்கள் மாநில அரசின் கீழ் இருக்கக்கூடிய தொழிலாளர் துறை முன்பாக தொழில் தகராறு ஐடியா ஆக்ட் பிரகாரம் அந்த செக்ஷன்களின் பிரகாரம் அவர்கள் மனுவை தாக்கல் செய்து நிவாரணம் தர முடியும், தொழில் தகராறு எழுப்ப முடியும். அதே போல மத்திய அரசு நிறுவனங்கள், மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அதன் தொழிலாளர்கள் அவர்களுடைய தொழில் தகராறுகளை மத்திய அரசின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய தொழிலாளர் துறை முன்பாகத்தான் கொண்டு செல்ல முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்வது நல்லது. அதாவது தொழிலாளர் என்ற வரையறைக்குள்ள யாரெல்லாம் வராங்களோ அவர்கள் மட்டும்தான் இந்த சட்டத்துக்கு மனு அளிக்க முடியும். இப்போ சாதாரணமாக ஒரு தொழிலாளி வந்து எனக்கு கூலி வேணும்னு கேட்டாலோ அல்லது என்ன நிரந்தரப்படுத்தணும்னு கேட்டாலோ எந்த முதலாளியும் அதை செய்ய தயாராக இருக்க மாட்டாங்க. அப்படி செய்ய தயாராக இருக்க பட்சத்தில் இப்போ கேள்வி கேட்குற தொழிலாளியை உடனடியாக வேலை நீக்கம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை வருதுன்னா அதுக்கு அந்த தொழிலாளி அதை எதிர்த்து இந்த சட்டத்தின் மூலமா ஏதாவது பண்றதுக்கு வழி இருக்கா? தொழில் தகராறு சட்டத்தில் அத்தனை பிரிவுகளும் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அதில் இருக்கிறது. ஆனால் தொழிற்சங்கத்தின் சார்பாக எழுப்பக்கூடியது வந்து 2K என்று சொல்வார்கள். அந்த 2K எந்த பிரச்சனைக்கு இப்போ போனஸ் சட்டம் என்று சொன்னால் 1965 போனஸ் சம்பந்தமான பிரச்சனை என்றால் அந்த சட்டத்தை குறிப்பிட்ட இந்த 2K கீழ் தொழில் தகராறு சட்டம் 1947 ஐடியா ஆக்ட் 2K கீழ் தொழில் தகராறு எழுப்ப முடியும். இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு செக்ஷன் இருக்கு. ஆனால் இதில் நிர்வாகத்தினுடைய சிறப்பு பணியாளர்கள் எக்ஸிகியூட்டிவ்ஸ் இதெல்லாம் வரமாட்டாங்க. அவர்கள் நேரடியாக தங்கள் முதலாளியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நேரடியாக நீதிமன்றங்களை அணுகிதான் தீர்த்து கொள்ள முடியும் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அதே சமயத்தில் ஐடி ஆக்ட்னு சொல்லும் பொழுது ஏதோ தொழிலாளி முதலாளிக்குள்ள பிரச்சனை மட்டும்தான் அதில் கொண்டு போக முடியும், தொழில் தகராறு தொழிலாளர் துறை முன்பாக என்று நம்ம கருத வேண்டிய அவசியம் இல்லை, கருத வேண்டாம். தொழிலாளிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையையும் கொண்டு போகலாம், தொழிலாளிக்கும் தொழிற்சங்கத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை கொண்டு போகலாம், முதலாளிகளுக்கு இடையே உள்ள பிரச்சனைகள் கூட அவர்கள் கொண்டு போகலாம். ஆனால் முதலாளிகள் யாரும் இந்த மாதிரி தொழிலாளர் துறை அணுகி தங்களுக்குள்ள பிரச்சனையை பேசவே மாட்டார்கள். அவர்கள்லாம் கூட்டு சேர்ந்து கொண்டு உடைப்பாளியை சுரண்டக்கூடியவர்கள் என்பதால் அவர்கள் அசோச்சம் போன்ற முதலாளிகள் சங்கத்தை நாடி தங்கள் பிரச்சனையை தீர்த்துக் கொள்வார்கள் என்பதை தான் நாம் நடைமுறையில் பார்க்கிறோம். நடைமுறையில் தொழில் தகராறு சட்டத்தின் சார்பாக தொழிலாளர் துறை முன்பாக தொழில் தகராறுகள் எழுப்புவது அனைத்துமே தொழிற்சங்கங்களும் தொழிலாளர்களும் தான் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அதில் வந்து இப்போ தொழில் தகராறு சட்டத்தில் வந்து 2A பிரிவு வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்த முடியும்? 2A என்பது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அது வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளி பணியிலிருந்து விலக்கப்படும் போதோ அல்லது ஆட்குறைப்பு என்கிற பெயரால் குறைந்து கூடிய ஆட்களை எடுத்துக்கொள்ள வேண்டுவதற்கு நிரந்தரமான அந்த தொழிலாளியை நீக்கிவிட்டு ஒரு அயோக்கியதனமான நடவடிக்கை மேற்கொள்கின்ற நிர்வாகத்திற்கு எதிராக அவர் தனிப்பட்ட ஒரு தொழிலாளி நேரடியாக தொழிலாளர் துறை அணுகி அவர் வந்து 2Aவின் கீழ் நிவாரணம் கோர முடியும். ஆனால் அந்த 2A வழக்கை அவர் தாக்கல் செய்யும் போது அவர் மட்டுமே அந்த பிரச்சனையை தொழிலாளர் துறை முன்பாக இருந்து அதை அணுகும் பொழுது நிர்வாகத்தின் சார்பாக நிர்வாகம் சம்பந்தப்பட்டவர்கள் அவருக்கு சட்ட ஆலோசனை உள்பட வரும்பொழுது அவரால் சமாளிக்க முடியாது. அந்த சூழ்நிலையில் அந்த தொழிலாளி தனிநபர் தொழிலாளி அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் தான் அறிந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல தொழிற்சங்கத்தையோ இல்ல தொழிற்சங்கத்தின் தலைவரையோ அவருடைய உதவியை நாட வேண்டும். அவருக்கு உரிய
அனுமதி கொடுத்து ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுத்து தன் சார்பாக தன்னுடன் வந்து வாதாடவோ தன் சார்பாக பதில் போடவோ, பதிலுள்ள தொழிலாளி தான் கையெழுத்து போட முடியும். இருந்தால் தன் சார்பாக வாதாடுவதற்கோ அல்லது ஆலோசனை பெறுவதற்கோ அவரை பயன்படுத்துவதற்கான அதிகாரம் தொழிலாளர் துறை முன்பாக அந்த தொழிலாளிக்கு ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுப்பதன் மூலமாக அது கிடைக்கும் என்பதை நான் இந்த இடத்தில் சொல்ல விரும்புகின்றேன். எனவே அந்த மாதிரி செய்வதுதான் நல்லது. மேலும் அந்த தொழிலாளி நடத்தால் தன்னுடைய நண்பரையோ தங்களது உறவினரையோ இருக்கக்கூடிய அட்வொகேட்டுகளை கூட இதற்கு அவர் பயன்படுத்திக்கலாம். ஆனால் இன்றும் நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, நீங்கள் உங்கள் சார்பாக ஆஜராக கடிதம் யாரை அனுமதித்து கொடுக்கிறீர்களோ அந்த நபர், அந்த தொழிற்சங்கம் உண்மையானதா, நமக்காக நிற்குமா, விலை போகாதா என்பதை நீங்கள் தான் தெரிவு செய்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமானது TA வழக்கில் என்பதை சொல்ல விரும்புகின்றேன். ஒருத்தர் வேலையை விட்டு நீக்கணும், அது லே ஆஃபா இருக்கட்டும் அல்லது வந்து டிஸ்மிஸலா இருக்கட்டும், அப்படி பண்ணும்போது அப்படி ஒரு செய்யறதுக்கு வந்து நிர்வாகம்ன்ற முறையில் ஏதாவது நடைமுறையை பின்பற்றணுமா, இல்லை அவருக்கு உரிய பலன்கள் என்னென்னலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்? ஒரு நிர்வாகம் ஒரு தொழிலாளியை வேலையை விட்டு அனுப்புவதாக இருந்தால் கண்ணை மூடிக்கொண்டெல்லாம் அனுப்பிவிட முடியாது, நினைத்த போதெல்லாம் அனுப்பிவிட முடியாது. ஒரு தொழிலாளி மேலே நடவடிக்கை எடுத்து அவருக்கு சார்ஜ் ஷீட் கொடுத்து மெமோ, ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையாக இருந்தால் ஒரு மெமோ கொடுத்து விளக்கம் கேட்டு அந்த விளக்கம் திருத்தி அளிக்கணும், குற்றப்பத்திரிகை அளித்து விசாரணை, உரிய உள் விசாரணை நடத்தி அந்த உள் விசாரணையில் வந்திருக்கக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில் இல்ல அந்த விசாரணை நடத்திய அதிகாரியின் பரிந்துரையை பார்த்து அதன் அடிப்படையில் அவர்கள் டிஸ்மிஸ் போன்றவைகள் செய்தால் அதன் மீது தொழிலாளி நிவாரணம் தேடுவதற்கு லேபர் ஆபீஸ் இதெல்லாம் அணுக முடியும். ஆனால் பல நிர்வாகங்கள் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய உள் விசாரணை அதிகாரிக்கு அவர்கள் தான் சம்பளம் கொடுப்பதனால் எந்த மாதிரியான நேர்மையான ஒரு அதிகாரியாக ஒருவரும் செயல்பட மாட்டார்கள். நிர்வாகம் சொல்வதற்கேற்ப விசாரணையினுடைய தீர்ப்பை எழுதி முடிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்திய நாட்டில் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல குறைந்தபட்சம் ஒரு வேலையை ஒரு எம்ப்ளாயை வந்து வேலையை விட்டு அனுப்பணும்னா குறைந்தபட்சம் ஒரு நோட்டீஸ் பீரியட் ஒன்று இருக்கு இல்லையா? கண்டிப்பா அதெல்லாம் அது எவ்வளவு நாள் கொடுக்கணும்? அது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உதாரணமாக ஐடி செக்டர் ஓஎம்ஆர்லாம் பார்க்கலாம், அவங்களும் மேனேஜ்மெண்ட்டும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மாதம் 2 மாதம் அப்படி இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருந்ததுனால் ஒருத்தருக்கு 1 மந்த் நோட்டீஸ் பே குறைந்தபட்சம் என்பது குறைந்தபட்சம் சட்டம். ஆனால் அது மட்டுமே போதுமானதல்ல. அவர் 10 வருஷம் வேலை செஞ்சிருக்காரு, 20 வருஷம் வேலை வருஷத்துக்கு எனக்கு 3 மாதம் காம்பன்சேஷன் கொடுங்க அப்படி என்பது உட்பட அவர் கேட்பதற்கு அவர் உரிமையுடையவர். சட்ட ரீதியாக 1 மந்த் நோட்டீஸ் பே தான் கொடுக்கப்படும். அந்த வேலை நீக்கம் தவறானது என்று தொழிலாளர் துறை நீதிமன்றம் கருதி உரிய உத்தரவு பிறப்பித்தால் அவர் நஷ்டஈடுகளை பெற முடியும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கிராஜுவிட்டி வந்து அதுக்கு ஏதாவது குறைஞ்சபட்ச வருடங்கள் என்ற முறையில் ஏதாவது கண்டிப்பா 30 நாள்ல கொடுக்க வேண்டும் கிராஜுவிட்டி என்பதுதான் சட்டம், பணி ஓய்வு பெற்ற நாளிலிருந்து. ஆனால் நம்மளுடைய நடைமுறையில தனியார் நிறுவனங்கள் கூட அதை பின்பற்றி வருகிறார்கள், ஆனால் அரசு நிறுவனங்கள் அதை பின்பற்றுகிறார்களா என்பதுதான் கேள்வி. சமீபத்தில் கூட டிரான்ஸ்போர்ட் தொழிலாளர்கள் நடத்திய போராட்டத்தை பார்த்திருப்பீர்கள். ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் அவர்களுடைய பணிக்கூடையை பெறுவதற்கு வருடக்கணக்கில் காத்திருக்கிறார்கள். பணி ஓய்வு பெறும் நாளில் அவர்களுடைய குழந்தைகளுடைய திருமணம் வரும், பல்வேறு விஷயங்கள் இருக்கும். வெறும் கையோடு 30 வருஷம் 35 வருஷம் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போனார்னா அவர் எப்படி வாழ முடியும்? இந்த அரசு ஒரு மாடல் எம்ப்ளாயர், முதலாளிகளுக்கு மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு மாடல் எம்ப்ளாயர். அரசு முதலாளின்னு தான் சொல்றாங்க, மாடல் எம்ப்ளாயர் மாதிரி முதலாளின்னு சொல்றோம். அந்த அரசு அவர்கள் இயற்றி இருக்கக்கூடிய 30 நாள் வழங்க வேண்டிய கிராஜுவிட்டி சட்டத்தை மதிக்கவில்லை என்று சொன்னால் தனியார் மதிக்க வேண்டும் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஆனால் தனியார் பெரும்பாலும் இதனை மதித்து வேலையிலிருந்து ஓய்வு பெறும் நாள் என்றே வழங்கி விடுகிறார் என்பது ஒரு நல்ல அம்சம் என்பதை இந்த இடத்துல நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். தொழிலாளருடைய டிரான்ஸ்போர்ட் தொழிலாளருடைய போராட்டம் ஒரு தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீதிமன்றங்களும் கூட உரிய உத்தரவு
பிறப்பிக்காமல் இருப்பதையும் நாம பார்க்கிறோம். இதெல்லாம் ரெண்டாவது, இப்போ எல்லாம் ஒரு தொழிலாளி குறைஞ்சபட்சம் ஒரு 7 பேரோ 10 பேரோ இல்லை ஒரு 100 பேரோ சேர்ந்து ஒரு தொழிற்சங்கத்தை ஆரம்பிக்கிறாங்க, நிர்வாகத்திட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. இப்போ நிர்வாகம் அந்த கோரிக்கையின் மீது பேச்சுவார்த்தை நடத்தலை, கண்டுக்கல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த சட்டத்தின் பிரகாரம் ஏதாவது பெட்டிஷன் போடுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கா? கண்டிப்பா இருக்கு. தொழில் தகராறு சட்டத்தில் இருக்கக்கூடிய 7 அத்தியாயங்கள் 40 பிரிவுகளில் இதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே இருக்கிறது. நிர்வாகத்திற்கு உரிய வகையில் இவர்களுடைய கோரிக்கைகளை கொடுத்து அந்த பிரச்சனையின் மேல் நிர்வாகம் பேச முன்வரவில்லை என்றால், பேச மாட்டேன் என அடம்பிடித்தால், அங்கு இருக்கக்கூடிய தொழிற்சங்கம் தொழில் தகராறு 2Kவின் கீழ், அந்த தொழிற்சங்கம் இருப்பதனால் 2Kவின் பேரு, அதன் கீழ் உரிய நிவாரணம் வேண்டி அந்த நிர்வாகத்தை அழைத்து பேசுவதற்கு தலையீடு செய்ய வேண்டும் என தொழிலாளர் சமரச அலுவலருக்கு மனு செய்து தீர்வு காண முடியும். அது தீர்வு காணலாம். சப்போஸ் பேச்சுவார்த்தை நடக்குது, இப்போ பேச்சுவார்த்தை நடந்த பிறகு ஒரு உடன்பாடு ஏற்படுது அப்படின்னா, இந்த உடன்பாடு என்பது அந்த எந்த சட்டத்தின் பிரகாரம் அந்த உடன்பாடுன்றது ஏற்படுது? இது ஒரு நல்ல கேள்வி. ஏனென்றால் இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் என்னங்கிறதே தொழில் தகராறு சட்டங்கள் புரியாத காலம். நாம் முதலாளியை எடுத்து நிற்க முடியுமா, போக முடியுமா? அதாவது காலில் வந்து கும்பிட்டுட்டு போகலாம், கோர்ட்டுக்கு போனாலும் தீராது, இங்கே போனாலும் தீராது, இப்படி தான் பேசிக்கொண்டு திரிகிற ஒரு போக்கு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் நாம் உரிய வகையில் தொழிலாளர் துறை முன்பாக மனு அளித்து தொழில் தகராறு எழுப்பி பேச்சுவார்த்தை நடத்தினாலும் பெரும்பாலும் பல நிர்வாகங்கள் உடன்பட்டு தொழிற்சங்கத்தோடு உடன்பாடு செய்து கொள்ளும். சில நிர்வாகங்கள் அடாவடித்தனமாக சாம்சங் போன்ற நிறுவனங்கள், நோக்கியா போன்ற நிறுவனங்கள், பாக்ஸ்கான் போன்ற நிறுவனங்கள், இன்னும் சிறு நிறுவனங்களுக்கு கூட இத்தகைய ஒரு மனப்போக்கு இருக்கிறது. அவர்கள் இந்த சங்கத்தோடு நாங்கள் ஒப்பந்தம் போட மாட்டோம், நாங்கள் வைத்ததுதான் சட்டம், நாங்கள் கொடுப்பதுதான் சம்பளம் அப்படின்னு தொழிலாளர் துறையினுடைய ஆலோசனையும் ஏற்க மறுத்து விடுவார்கள். அது பற்றி பெருசா தொழிலாளர் துறையும் பெருசா கவலைப்பட. சமரச அலுவலர், நான் சமரசம் பண்ண 2 பேரையும் கூப்பிட்டு அவர்கள் தத்தங்கம் நிலையிலேயே இருந்தார்கள். ஆகவே இதை சமரச முறிவறிக்கை பதிவு செய்யப்படுகிறது, 12(4) போடுறேன். இதை நான் வந்து எங்களுடைய லேபர் டிபார்ட்மெண்ட் தலைமைக்கு அனுப்புகிறேன், அவங்க வந்து லேபர் செக்ரட்டரிக்கு அனுப்புவாங்க, லேபர் செக்ரட்டரி இதை கோர்ட்டுக்கு அனுப்ப, கோர்ட்டில் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன் இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு நிர்வாகங்கள் வருகிறது என்று சொன்னால், இதற்கான காலதாமதம் என்பது தொழிலாளர்கள் தாக்கு பிடிக்க மாட்டார்கள், தன்னிடமே வந்து சரணடைந்து விடுவார்கள், அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்காக இந்த காலதாமதங்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். பொதுவாக தொழிலாளர் சமரச மையங்களை பெரும்பாலும் நிர்வாகங்கள் ஓய்வெடுக்கும் இடமாக கருதக்கூடிய போக்கு மிக அதிகமாக வளர்ந்திருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அப்படி ஒரு ஒப்பந்தம் வந்து நீ சொல்றது வந்து ஃபெயிலியர் ரிப்போர்ட் வருது, இல்லை நிர்வாகம் கண்டுக்கல, சில நிர்வாகங்கள் முன் வந்து தொழிலாளரோட சேர்ந்து நாங்கள் வந்து ஒப்பந்தம் போடுறோம் அப்படின்னு வரும்போது எந்த செக்ஷன் அடிப்படையில் அந்த ஒப்பந்தங்கள் இருக்கு? ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 18(1) ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு, 12(3) ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு. இந்த 2 செட்டில்மெண்ட்டுக்கும் என்ன அதுல வித்தியாசம் என்ன? ஓகே, ஊடகவியலாளர் முழுமையாக தெளிவாக இந்த கேள்விகளை கேட்டிருக்கிறார். நிர்வாகம் ஒத்து வரவில்லை 12(4) போட்டு சமரச முறிவை இருக்க அனுப்பிவிடுவார்கள். நிர்வாகமும் தொழிலாளர்களும் ஒப்புக்கொண்டு கையெழுத்திட தொழிலாளர் துணை ஆணையர் முன்போ, தொழிலாளர் ஆணையர் முன்போ, தொழிலாளர் துறை முன்பாக கையெழுத்திடுவது தான் 12(3) ஒப்பந்தம். முத்தரப்பு ஒப்பந்தம், புனித ஒப்பந்தம் கூட சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறார் என்று சொன்னால், 18(1) ஒப்பந்தம் தனியாரும் தொழிலாளியும் இல்லை தொழிற்சங்கமும் போடும்போது அவர்கள் பல்வேறு வார்த்தைகளை, நிபந்தனைகளை அதில் பூர்த்தி வைத்திருப்பார்கள். ஆனால் 12(3) என்று வரும்பொழுது தொழிலாளர் ஆணையர் அலுவலர்கள் அந்த 12(3) ஒப்பந்தத்தின் நகலை முதலில் வாங்கி அதை படித்து பார்த்து, இதில் அரசினுடைய சட்ட திட்டங்களுக்கு எதிரான விஷயங்கள் அதில் இருந்தெல்லாம் அதை நீக்கினால்தான் அவர் கையெழுத்திட முடியும். அதனால் தொழிலாளருக்கு 12(3) ஒப்பந்தம் என்பது மிகுந்த பாதுகாப்பு தான். இருந்தாலும் சில நேரம் அதையும் மீறி 12(3) ஒப்பந்தம்லாம் நடந்துருது. அந்த மாதிரி நடந்துட்டா பேரவையை கூட்டி இந்த மாதிரி 12(3) ஒப்பந்தத்தில் இந்த மாதிரி சரத்துகள் இருக்கிறது தப்புன்னு சொல்லி அந்த தொழிலாளர்கள் மீண்டும்
சமரச அலுவலரிடம் முறையீடு செய்யலாம், நீதிமன்றம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் சொல்ல விரும்பினேன். அதே போல நீங்கள் 18(1) கேட்டீர்கள். தொழிலாளர்கள், தொழிற்சங்கம், நிறுவனம் இவர்களில் யாரோ ஒருவர் நேரடியாக செய்து கொள்ளும் ஒப்பந்தம் தான் 18(1) ஒப்பந்தம் என்பது. இந்த ஒப்பந்தத்தை செய்துவிட்டும் லேபர் ஆபீஸ்ல பதிவு செய்யலாம். அந்த 18(1) ஒப்பந்தத்தை பதிவு செய்யாமல் அவர்களுக்காகவே அதையும் வைத்துக் கொள்ளலாம். 18(1) என்பது சட்டப்படியாக செல்லக்கூடிய ஒரு பிரிவு தான். அது 1947 ஆக்ட் பிரிவு 18(1) தான். சில இடங்கள்ல இப்ப நிர்வாகமே என்ன சொல்லுன்னு கேட்டாக்கா, நாங்க தொழிலாளி தவறு பண்ணாக்கா அல்ல தொழிலாளி சரியாக வேலைக்கு வரலனாக்கா இப்ப நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், இப்ப எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லையா அப்படின்னு அடிப்படையில் சில நிர்வாகங்கள் தொழிலாளர் துறை கூட வேண்டுகோள் விடுறாங்க. அப்ப வேண்டுகோள் விடுக்கும்போது அதுல ஏதாவது ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் அப்படின்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப அந்த ஸ்டாண்டிங் ஆர்டர்ல என்னென்னலாம் வரும்? அப்படி ஸ்டாண்டிங் ஆர்டர் என்பது ஒரு அதிகாரப்பூர்வமான ஆவணம் தானே அது? ஆம், ஸ்டாண்டிங் ஆர்டர் என்பது ஒவ்வொரு நிறுவனம் தாங்களே இயற்றி தொழிற்சங்க பதிவாளரிடம் அளித்து அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொண்டு சட்டத்துக்கு உட்பட்டு அது அரசினுடைய மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டருக்கு முரணாக இல்லாமல் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் அந்த நிறுவனத்தின் தன்மைக்கேற்ப சட்டத்திட்டங்களை அவர்கள் வகுத்து கொண்டு விதிகளை வகுத்து அவர்கள் தொழிற்சங்க பதிவாளரை விண்ணப்பித்து அதை அனுமதி பெற்றுக்கொள்ளலாம். அப்படி அனுமதி கொடுப்பதற்கு முன்பாக அதன் நகலை அங்க ஒரு தொழிற்சங்கம் இருந்தது என்று சொன்னால் அந்த தொழிற்சங்கத்திற்கு அனுப்பி அதனுடைய கருத்தை கேட்ட பின் தான் தொழிற்சங்க பதிவாளர் அந்த அனுமதியை வழங்க முடியும் என்பது மிக முக்கியமானது. ஆனால் அதன்படி அவர்களுடைய ஸ்டாண்டிங் ஆர்டர் படி தொழிலாளருக்கு அந்த விதிகளை சுட்டிக்காட்டி இந்த இதை மீறி இருக்க அந்த இதை மீறி இருக்கிறார் என்று அவர்கள் மெமோ கொடுப்பார்கள், எல்லாம் கொடுப்பாங்க. ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டருடைய படி அந்த கம்பெனி நடத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த கம்பெனி நடக்கவே நடக்காது என்பதுதான் உண்மையான விஷயம். ஏனென்றால் டெய்லி நிர்வாகத்தின் தொழிலாளர்களுக்கும் மோதல்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு நிமிஷம் லேட்டு 3 தடவை கூட மேல வரக்கூடாதுன்னு இருக்கும். அதுல யாருடைய கடிகாரத்தில் 1 நிமிஷம் அப்படிங்கிறது கொஸ்டின் வருவாங்க. அப்ப அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடும். அதனால் ஸ்டாண்டிங் ஆர்டர் என்பதை விட இயற்கை நீதியின் அடிப்படையில் அந்த ஸ்டாண்டிங் ஆர்டரை வைத்து பார்த்தால் அந்த நிறுவனம் மிக நன்றாக நடக்கக்கூடிய வாய்ப்பு வரும். நீங்க சொல்ற மாதிரி இப்ப எல்லா ஸ்டாண்டிங் ஆர்டரும் ஆங்கிலத்துல தான் இருக்குது. இப்போ தொழிலாளிக்கு ஆங்கிலம் புரியலன்னா அந்த ஸ்டாண்டிங் ஆர்டரை தமிழ்ல போடணும் அப்படின்னு அடிப்படையில் தொழிலாளி வலியுறுத்த முடியுமா? நிச்சயமாக வலியுறுத்த முடியும். மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த நிறுவனமாக இருந்தாலும் அவர்கள் தமிழில் அந்த ஸ்டாண்டிங் ஆர்டரை தகவல் பலகை நிறுவனத்தில் உள்ள தகவல் பலகை ஒட்ட வேண்டும், தொழிலாளிக்கு வழங்க வேண்டும். அப்படி வழங்கவில்லை என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய தொழிற்சங்கம் கடிதம் எழுதி அதை நிர்வாகத்திலிருந்து அனைத்து தொழிலாளருக்கும் ஒவ்வொன்று வழங்க வேண்டும் என கேட்பதற்கு உரிமை இருக்கு. கேட்கலாம், கொடுத்துதான் ஆக வேண்டும் நிர்வாகம். அப்படி கொடுக்கவில்லை என்றால் அதன் மீது தொழில் தகராறு எடுக்கலாம். இப்படி போட்டுட்டு ஒரு ஒப்பந்தம் போடுறீங்க, ஸ்டாண்டிங் ஆர்டரும் வரும்போது நிர்வாகம் நினைக்குது சில விஷயங்களை நான் புதுசாக உருவாக்கணும் அப்படி அடிப்படையிலோ இல்லை புதிய துறையை உருவாக்கும் போதோ இந்த ஒப்பந்தத்தில் மாற்றுவதற்கோ அல்லது ஸ்டாண்டிங் ஆர்டர் பண்ணுவதற்கோ நிர்வாகத்துக்கு உரிமை இருக்குதா? நிர்வாகம் எப்போது ஸ்டாண்டிங் ஆர்டரை மாற்றுவதற்கான உரிமை இருக்கிறது. அதை எதிர்ப்பதற்கான உரிமையும் தொழிற்சங்கத்துக்கு இருக்கிறது. அவர்கள் ஏதேனும் மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் தொழிற்சங்க பதிவாளரும் பழைய அவர்களிடம் இருந்த ஏற்கனவே நடைமுறையில் உள்ள அந்த ஸ்டாண்டிங் ஆர்டரை அனுப்பி உரிய அனுமதி கேட்க வேண்டும். அந்த நிர்வாகம் கேட்கக்கூடிய அந்த ஸ்டாண்டிங் ஆர்டருடைய திருத்தத்தை தொழிற்சங்கத்துக்கு அனுப்பி அவர் கருத்து கேட்பார். நாம் கருத்து கொடுத்து அதன் மீது ஒப்புதலே நம்மளுடைய ஒப்புதல் இருந்தால் மட்டுமே அந்த ஸ்டாண்டிங் ஆர்டருடைய திருத்தம் ஏற்கப்படும் என்பதை நான் இங்கே சொல்ல வேண்டும். சப்போஸ் நிர்வாகம் தன்னிச்சையாக ஒரு விஷயத்தை அவங்களே வெளியிடுறாங்க, அப்படிமா தன்னிச்சையாக வெளியிட்டோம்னா அதை எப்படி நம்ம டீல் பண்ண முடியும்? நிர்வாகம் நம்ம ஸ்டாண்டிங் ஆர்டர்லையோ அல்லது பணி விதிகள்லையோ தன்னிச்சையாக நிர்வாகம் மாற்றம் செய்யுது அப்படின்னா அதை தொழிற்சங்கம் எப்படி அணுக முடியும்? நிர்வாகம் தன்னிச்சையாக செய்யக்கூடிய எந்த
ஸ்டாண்டிங் ஆர்டர் திருத்தமும் சட்டப்படியானதல்ல. ஆகவே அதை எதிர்த்து தொழிற்சங்க பதிவாளரிடம் முறையிட முடியும். தொழில்துறை சமரச அலுவலர் முன்பாக அவர் தலையீடு செய்து இந்த பிரச்சனையில் சரி செய்ய கோர முடியும். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இப்போ மினிமம் எந்த மாற்றமாக இருந்தாலும் அதை வந்து தொழிலாளிக்கு தெரியக்கூடிய விதத்தில் நோட்டீஸ் போர்டில் போடணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ அந்த நோட்டீஸ் போர்டில் போடணுன்றது கட்டாயமாக்கப்படுமா, இல்லைன்னா அது வந்து அது முதலாளியோட ஆப்ஷன் மாதிரியோ, நான் தேவைப்பட்டா போடுவேன், தேவைப்படலாம் நான் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கா? அது கட்டாயம். இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ் அந்த மாதிரியான சட்டங்கள் அதுலேயே இருக்கு. அது அடிப்படையில் இன்னும் கேட்டால் வருகை பதிவிலிருந்து கான்ட்ராக்ட் லேபர் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்கன்றதுல இருந்து அந்த கான்ட்ராக்ட் எந்தெந்த செக்ஷனில் வேலை செய்கிறான்ற பதிவேட்டிலேருந்து அனைத்து பதிவேடுகளும் முறையாக பராமரிக்க வேண்டும் என்றது சட்டமே இருக்கு. ஆனால் அந்த சட்டங்கள் சரிபார்க்க வேண்டிய இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ்ல இருக்கக்கூடிய இப்போ தொழில்திறன் மேம்பாட்டுத்துறைன்னு சொல்றாங்க, அது அவங்க தான் போய் அதை பார்க்கணும். இன்றைக்கு அவர்கள் அங்கே போவதற்கு, உள்ளே போவதற்கு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ்ல நாங்கள் உள்ளவே போக முடியாதுங்க, எங்களை கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு நிர்வாகம் அனுப்பக்கூடிய விஷயங்களை என்னங்கிறது நீ பார்த்துக்கோ, நீ நேரடியாக கம்பெனிகளுக்கு போகாதே என்பது அரசே சொல்லுகிறது, மத்திய அரசு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அவர்கள் ஒதுங்கி விடுகின்ற போக்கு இருக்குது. இருந்தாலும் வலுவான ஒரு தொழிற்சங்கம் இருக்கும் பொழுது தொடர்ந்து கடிதங்கள் கொடுத்து அவர் மீது மேல் நடவடிக்கைக்காக தலைமை அந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ் அவர் முன்பு தொழிற்சாலை ஆய்வாளர் தலைமை ஆய்வாளர் முன்பாக அதை சப்மிட் பண்ணும்போது வேறு வழி இல்லாமல் துணை ஆய்வாளர்கள் வருவாங்க. வந்தாலும் அங்க சரியா இருக்கு, இங்க சரியா இல்லை, முதலாளியுடைய கவனிப்பு பல்வேறு விஷயங்களை பொறுத்து அது இருக்கு. இருந்தாலும் வலுவான ஒரு தொழிற்சங்கம் தலையிடும் போது கண்டிப்பாக அது எந்த அரசு துறையாக இருந்தாலும் கூட அதை சரி செய்வதற்கோ சீர்படுத்துவதற்கோ பிரச்சனையை தீர்ப்பதற்கோ நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதை நாங்கள் நடைமுறையில் பார்க்கிறோம்.